இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்க கிங்டம் ஆஃப் பூல் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை புரியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு ஈஸியான கதை தான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம். ஒரு கிங்டமில் அந்த நாட்டோட ராஜா, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, கிங் அண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபூல்ஸாக தான் இருக்காங்களாம். அவங்க எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இன்னுமே எல்லா ஒரு விஷயமே ரிவர்ஸில் தான் நடக்கணும். ஸோ அவங்க என்ன ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நைட்டெல்லாம் டேவாக மாற்றுறாங்க, டே எல்லாம் நைட்டாக மாற்றுறாங்க. அதாவது பீப்புள் இனிமேல் யாருமே டேயில் ஒர்க் பண்ணக்கூடாது, டேலன்னா ஃபுல்லாக படுத்து தூங்கணும், ஆனால் அவங்க பார்க்க வேண்டிய வேலை எல்லாமே நைட்டில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரூல்ஸை மீறியாச்சு அப்படின்னா, யார் மீறுறாங்களோ அவங்களுக்கு மரணத்தை பனிஷ்மெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புளெலாம் இப்படி ராஜா அப்படி மரணத்தை பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்களே, ஒபே பண்ணலன்னா டெத் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பயந்து போய் பகலில் எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட வேலைகள் எல்லாமே நைட்டில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ராஜாவும் ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம மக்கள் நம்ம பேச்செல்லாம் கேட்டு இப்படி ஒபே பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. அந்த டைமில் தான் அந்த ஊருக்கு சிட்டிக்கு ஒரு குருவும் இந்த குருவோட சீடரும் வராங்க. ஸோ அவங்க மார்னிங் வராங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, யாருமே எந்த ஒரு பர்சனுமே காலையில் பார்க்கவே முடியல. ஈவன் மாடு கூட காலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ராஜா பயங்கரமாக மாற்றி வச்சிருக்காரு எல்லாத்தையுமே. ஸோ ஒரு ஈவினிங் வரைக்கும் அந்த ஊருக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்காங்க. யாராவது ஒரு பர்சனை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு பார்க்கவே முடியல. அதுக்கு பதிலாக எல்லாரும் அவங்க வீட்டில் படுத்து தூங்குறதையும் இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகுதுமே அங்கே ஊர் மக்கள் எல்லாம் அதானே அவங்களுக்கு பிஸ்னஸ் டைம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மளாம் இப்போ நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க நைட் ஷிஃப்ட் அவங்களோட நைட்டை வேலைக்கு போகிறதுக்கு அவங்க ஈவினிங் முடிஞ்சிருச்சு. அவங்க வேலையெல்லாம் முடிச்சு நைட் கிளம்புறாங்க. ஸோ நம்மளோட குருக்கும் கூட வந்த சீடருக்கும் ரொம்ப பசிச்சிடுச்சு. ஸோ என்ன செய்யறாங்க, சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு கடைக்கு போயிட்டு க்ராசரிலாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்குறாங்க, ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. ஆனால் அவங்க வாங்குறவங்க எல்லாமே எப்படின்னா ரொம்ப கம்மி விலைக்கு, சும்மா 1 பைசா 1 துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு துட்லையே அவங்களுக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ சாமான் வாங்கினாலும் போதும், 1 காசு கொடுத்தா போதும் போல். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இவர் டிசைடே பண்ணிடுறாரு, யார், குருஜி. இங்கே வாழ்கிற கிங்காக இருக்கட்டும், இப்படி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு இல்லையா. ஸோ விசாரித்து பார்த்துருப்பார், ரூல்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வாழ்கிற கிங்கு, இங்கே மக்கள் எல்லாமே ரொம்ப ஃபூல்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறார். இப்படி தான் இந்த மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ குரு என்ன செய்கிறாரா, இனிமேல் இந்த ஊரில் இருக்கணும் வேண்டாம், ஏன்னா ஃபூல்ஸ் இருக்க ஊரில் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்ட்டுன்னு இந்த சிட்டியை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கூட வந்தார்ல நம்மளோட சீடர், அவர் வர்றதுக்கு விரும்பலை. நான் வரமாட்டேன், ஏன்னா இங்கே ஃபுட் எல்லாமே இவ்வளோ சீப்பாக கிடைக்குது. ஒரு துட்டு கொடுத்தா நமக்கு என்ன தேவை சாமான் வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஒரு இது வெளியே போனால் கிடைக்காது, அதனால அந்த கிங்டம்லேயே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் குருஜி அந்த சீடருக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே பாருப்பா, இங்கே ஃபுல்லாக ஃபூல்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, முட்டாள்களாக தான் இருக்காங்க. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே கணிக்க முடியாது, கரெக்டான விஷயத்த மீன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நீ இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, கிளம்பு அப்படின்ட்டுன்னு. பட் நம்மளோட சீடன் மறுத்துடுறான். குரு சொல்கிற பேச்செலாம் கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல, கவலையே படலை. ஸோ இவரும் பார்க்குறாரு, ஓகே உன் இஷ்டம், எப்படியோ இருந்து நல்லபடியாக இருந்தால் சரிதான் அப்படின்ட்டுன்னு நம்ம குருஜி சீடனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் அப்படியே உருண்டு ஓடுது. இவர் நல்லா செட்டில் ஆகிட்டார் அந்த கிங்டம்லேயே. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டே இருக்குது. நல்லா சாப்பாடெலாம் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைச்ச உடனே நல்லா வாங்கி சாப்பிட்றான். ஃபைனலாக என்ன ஆயிடுது, அவனுக்கு ரொம்ப வெயிட் போட்டுருது சீடனுக்கு. நல்லா வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்கான். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பணக்கார வியாபாரி ஒருத்தர் அவரோட வீட்டில் நைட் டைமில் ஒரு திருடன் வீட்டில் திருட்டுறதுக்கு உள்ளே நுழைஞ்சிடறான். ஸோ திருடி முடிச்சுட்டு சாமான் ஒரு இடத்துல வச்சுட்டு, ஸோ அந்த இடத்துல இருக்க சாமான்லாம் வெளியே கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அப்படி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஒரு மதில் சுவர் என்ன செஞ்சுட்டு அவன் திருடனோட தலையிலேயே விழுந்துருது. அந்த திருடன் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான், டெத் ஆகிட்டான். ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டுன்னு அந்த திருடனோட பிரதர் என்ன செய்கிறாரு, நம்ம ராஜா கிட்ட கொண்டு போய் போகிறார். இந்த மாதிரி இந்த பணக்கார வியாபாரி வீட்டில் என்னோட தம்பி திருட போன இடத்துல இப்படி சுவர் இடிஞ்சு அவன் மேலே இறந்துட்டான். ஸோ அவனோட இறப்புக்கு காரணம் அந்த பணக்கார வியாபாரி தான். ஸோ அவங்கள நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டு
பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என் தம்பி இறந்த மாதிரி அவனுக்கும் நீங்கள் வந்து தூக்கிலிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்மளோட கிங் வந்து எல்லாத்தையும் விசாரித்து பார்க்குறாரு. ஆமாம், கரெக்டு தான். அவன் திருட போனதை விட்டுட்டாரு நம்ம கிங்கு. என்ன பர்பஸ்க்கு போனான், ஒரு தப்பு பண்ண போனான், திருட போனான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சுவரில் இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டான் இல்லையா. பட் இந்த பிரதர் வந்து பேசினாலும் நம்ம கிங்க என்ன செஞ்சிட, ஆமாம் திருடனோட சாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னுட்டு அந்த பணக்கார வியாபாரியை வர சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, நீ தான் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து உள்ளானவன், அவனோட சாவுக்கு நீ தான் காரணம், ஸோ ஒன்றுலேருந்து தூக்கிலிடப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணக்கார வியாபாரி வந்து எவ்வளவோ சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி ராஜா நான் வந்து நிரபராதி, ஸோ என்னை வந்து தண்டிச்சிடாதீங்க, மதில் சுவர் இடிஞ்சிழுந்து நான் என்ன செய்ய முடியும், அந்த மதில் சுவரை கட்டினது ஒரு கொத்தன் தானே, அப்போ அவர் தானே பொறுப்பாக முடியும், ப்ராப்பராக கெட்டாமல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாவுக்கு வந்து நான் காரணம் கிடையாது, இந்த மதில் சுவர் கட்டின கொத்தன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ நம்ம கிங் வந்து யோசிக்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ட்டு. உடனே அவர் மினிஸ்டர் கிட்ட சொல்லி ஊருக்குள்ள அந்த கொத்தன் எங்கே இருந்தாலும் போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கொத்தனும் வந்து நிற்கிறான் நம்மளோட ராஜா முன்னாடி. இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, நீ தான் அந்த திருடனோட இறப்புக்கு வந்து காரணம், உன்னை வந்து நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவர் கொத்தன் என்ன சொல்கிறான், அவனோட சைடுக்கு வந்து நியாயத்தை எடுத்துக்கணும் இல்லையா. ஐயா என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் வந்து நிரபராதி, நான் சுவர் கட்டிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நடன பெண் வந்து ரோட்டை நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள அந்த டைம் பார்த்ததுனால என்னோட கவனம் வந்து சிதறிடுச்சு. ஸோ என்னோட கவனம் குறைவாதனால இந்த சுவரை வந்து நான் கெட்டுனேன். அதனால அது ஏன் மேலே தப்பாகாது, நீங்கள் அந்த நடன பெண் என்னை டைவர்ட் பண்ணா இல்லையா, ஸோ நடன பெண் மேலே தான் நான் அந்த குற்றங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் ராஜா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஓகே, அந்த நடன பெண்ணையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஏமா நீ அந்த டைம் அந்த பக்கம் போன அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாங்க, இந்த பெண் சொல்கிறாங்க, ஐயா ராஜா என் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொற்குலர் தான். பொற்குலர்னா நகைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அவர் தான் காரணம். நான் வந்து எனக்கு ஒரு நகை வேணும் அப்படின்ட்டுன்னு அந்த பொற்குலர்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப சோம்பேறியாக இருக்காரு. நான் ரொம்ப நாள் ஆச்சு நகையை வந்து செய்ய சொல்லி, ஆனால் என்னோட நகையை வந்து அவர் செய்யவே இல்லை. சரி செய்வாரா இல்லையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக அவர் வீட்டு பக்கமாக நான் அந்த டைம் இங்கே இந்த பக்கம் போனேன். ஸோ அந்த திருடன் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. நான் நகை வந்து நான் யாருக்கிட்ட வாங்க போனேன், பொற்குலர்கிட்ட. அவர் லேட் பண்ணனால நான் அந்த பக்கமாக போனேன் இல்லையா. ஸோ இந்த சாவுக்கு காரணம் அந்த பொற்குலர் தான் அப்படிங்கிற மாதிரி பொற்குலர் மேலே டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. உடனே நம்ம ராஜாவும் பார்க்குறாரு. உடனே அந்த பொற்குலரை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொற்குலரும் வராங்க. ராஜா வந்து நீ தான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை தான் பனிஷ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு. உடனே நம்ம பொற்குலர் என்ன சொல்கிறான், அவன் பக்கத்து நியாயத்தை அவன் எடுத்து சொல்கிறான். ஐயா இந்த மாதிரி அவர் இந்த ஊர்லேயே ரொம்ப அந்த வசதியான ஒரு பர்சன் இருக்காங்களே, ரிச் மேன், அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு மேரேஜ். ஸோ அவங்க வந்து நிறைய நகை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க நகையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் அந்த நடன பெண்ணோட நகையை நான் செய்யணும்னு இருந்தேன். அதனால தான் நான் வந்து செய்யறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த ரிச் மேன் தான். ஓகே, அந்த ரிச் மேன் வீட்டில் தானே எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த ரிச் மேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கை காமிச்சு விட்றான். ஸோ நம்ம ராஜா வந்து மறுபடியும் அந்த பணக்காரனை கூப்பிட்டு விடுறாரு. இங்கே வாப்பா, உன்னால தான் காரணம், இப்படி கடைசியாக நீ தான் வந்து நிற்கிற, உன் நகை செய்யனால தான் பொற்குலர் வந்து லேட் ஆயிடுச்சான். ஸோ தீஃபோட மரணத்துக்கு, திருடனோட மரணத்துக்கு வந்து நீ தான் முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ரிச் பர்சன் என்ன சொல்கிறாங்க, ஐயா அந்த வீட்டுக்கு முதலாளி என்னமோ நான் தான் கிங் கிட்ட. ஓகே மன்னா, இந்த வீட்டுக்கு முதலாளி என்னமோ நான் தான், ஆனால் நகை ஆர்டர் செய்ய சொன்னது நான் கிடையாது, என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜா என்ன செய்கிறாரு, இல்லை பனிஷ்மெண்ட் வந்து உனக்கு தான் அப்படின்ற மாதிரி, நீ தான் தூக்கிலிடப்படணும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர்ட்டெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வீட்டோட ஓனர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப பாவமாக, ரொம்ப தின்னா ஒல்லியாக இருக்கான். சரி ராஜாவுக்கு வந்து அவன் தூக்கில் போட மனசு இல்லை. இந்த பாடியெல்லாம் எங்கே போய் தூக்கில் போட அப்படின்னு யோசிச்சுட்டு மினிஸ்டர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. இவன் வந்து தூக்கில் போடுறதுக்கு செட் ஆக மாட்டான். ஸோ தூக்கில் போடுறதுக்கு எவன் ஒருத்தர் ஃபிட்டாக இருக்கானோ போய் அவனை போய் ஊருக்குள்ளே பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, அவனை போயிட்டு தண்டனை கொடுங்க, திருடனோட இதுக்கு வந்து அப்போதான் ஈடு கட்ட முடியும் மரணத்துக்கு அப்படின்ற மாதிரி ராஜா வந்து சொல்லிடுறாரு. ஸோ நம்மளோட அமைச்சருக்கெல்லாம் சும்மா விடுவாங்க இல்லையா, ராஜா சொல்லியாச்சு அப்படின்ட்டு ஊருக்குள்ள எல்லாம் தேடுறாங்க. அப்போதான் வாட்ட சாட்டமாக ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நல்லா சாப்பாடுக்கே கிடைக்கும் காசு கம்மியாக அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டா நம்மளோட சீடன் தான். நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஃபேட் ஆகிட்டார்ல. ஸோ இவன் தான்ப்பா தூக்கில் போட கரெக்டான ஆள் அப்படின்னு அந்த ஆள் தூக்கிட்டு போய் ராஜா முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க.
நிப்பாட்டிட்டு இவனை தூக்கில் போடணும், நீ எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது, ஐயா நான் நிரபராதின்னு அவன் எவ்வளோ வாதாடுறான், இதுக்கு எனக்கு சம்மதமே இல்லையே, என்னை ஏன் தூக்கில் போடுறீங்க அப்படின்ட்டுன்னு. பட் ராஜ் அதெல்லாம் இல்லை, நீ தான் ஃபிட்டாக இருக்க தூக்கில் போட, உங்களை தான் தூக்கில் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜெயிலில் போய் போட்டுடுறாங்க. அண்ட் இவர் வந்து இப்போதான் யோசிச்சு பார்க்கலாம், அச்சோ நம்ம குருஜி வந்து எவ்வளோ சொன்னாரே, ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த வந்து கணிக்க முடியாதவங்க ஃபூல்ஸ் இந்த கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவரோட வார்த்தைகள் வந்து இப்போதான் அவனுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து தோணிட்டே இருக்கு. ஸோ கண்ணை மூடி அவனோட குருஜி கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கான், என்னை எப்படியாவது காப்பாத்துக்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த குருஜிக்கு வந்து ஒரு சக்தி ஒன்று இருக்கான், என்ன அப்படின்னா பாஸ்ட்ல நடந்ததையும் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் என்னனாலுமே அவரால் பார்க்க முடியுமா. ஸோ நம்மளோட சீடனும் இப்படி கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி பார்த்து வச்சிருப்பா இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்மளோட குருஜியும் வந்துருந்தாரு. ஸோ இவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. சீடன்னா தப்பு பண்ணாங்க, குருந்தா காரணம், ஸோ போங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஸோ சிறைசாலைக்கு 2 பேருமே நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் நம்மளோட குருஜி வந்து நம்ம சீடன்ட்ட ஏதோ ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. நம்மளோட சீடனும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு அடுத்த நிமிஷமே என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ வெளியே நிற்கிறவங்க காவலாளிகளுக்கு, நம்ம ராஜாக்கு, மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ராஜா வந்து உள்ளே போய் கேட்குறாரு, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ட்டுன்னு. உடனே நம்மளோட குருஜி வந்து சொல்கிறாராம், நான் வந்து முதல்ல சாகுன்னு நினைக்கிறேன், ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அவன் தான் முதல்ல சாகுன்னு என்கிட்ட சண்டை போடுறான், நான் குரு, நான் சொல்கிற பேச்சு தானே அவன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ராஜாக்கு ஒன்றுமே புரியலையா, சாகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ராஜா கேட்குறாங்க. அப்போ குருஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சிட்டி வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒன்று, இது நீதியின் கடவுளுக்கு வந்து இந்த சிட்டி வந்து ரொம்பவே ஒரு பங்காக இருக்குது, ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிரைம்க்கு வந்து யாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியாது, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். அந்த நீதி கடவுளை வந்து வணங்கிட்டு யார் முதல்ல சாகுறாங்களோ அவங்க வந்து அடுத்த பிறவியில் வந்து இந்த கிங்டமோட கிங்காக இருப்பாங்க, யார் 2வதா சாகுறாங்களோ அவங்க வந்து இந்த கிங்டமோட மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதைத்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு செத்து நான் அடுத்த என்னோட ஜென்மத்தில் வந்து ராஜாவாக பிறக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன், ஆனால் இவன் வந்து என்னோட சீடன் தான், இவன் தான் முதல்ல சாகணும்னு சொல்லிட்டு இருக்கா, அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க மாதிரி பார்க்குறாங்க. உடனே ராஜா திங்க் பண்ணுறாரு, ஓகே இந்த வழக்கை நல்லா விசாரிச்சாச்சு அப்படின்ட்டுன்னு என்ன சொல்கிறாரு, இப்போவே நான் அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் சாக வேண்டாம், அடுத்த தடவை நான் தான் கிங்காக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அவரோட மினிஸ்டர்கிட்ட போய் கடகடன் பேசுகிறாரு, இங்கே பாரு அவர் சொல்கிற மாதிரி அவர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிங்காகவும் மினிஸ்டராகவும் அடுத்த ஜென்மத்தில் இருந்துருவாங்க, ஆனால் இந்த கிங்டமை வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் என்ன செய்வோம், நம்ம 2 பேருமே இறந்துருவோம், நான் முதல்ல இறக்குறேன், அப்போ அடுத்த ஜென்மத்தில் நானே கிங்காக வந்து பிறப்பேன், அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் வந்து நீ வந்து மினிஸ்டராகவே இருப்ப, எப்படி பிளான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள கொஸ்டின் பேசிட்டு அவங்க 2 பேருமே சீக்கிரட்டாக போயிட்டு பிரிசனில் இருக்க நம்மளோட குருஜியும் சீடனையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இவரை வந்து போயிடுறாங்க ஊருக்குள்ள மறுபடியும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே தானாகவே வந்து இறந்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பாடி 2மே வெளியே கொண்டு வரப்படுது. மக்கள் வந்து ரொம்ப முணுமுணுன்னு பேசிகிட்டே இருக்காங்க, ராஜா அண்ட் மினிஸ்டரோட மரணத்தை பற்றி பேசிகிட்டே இருந்துமே அவங்க மனசுக்குள்ள ஒரு இது, இன்னும் இந்த கிங்டம் வந்து யார் இனிமே ஆட்சி செஞ்சு ப்ராப்பராக கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு. ஸோ இவங்களுக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது யார் அப்படின்னா நம்மளோட குருஜியும் ஸ்கில்லுன்னு தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஆனால் பார்க்குறாரு குருஜி வந்து மக்கள் இதுதான் டிசைட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ தெரிஞ்சுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைலண்டாக இந்த பிளேஸை விட்டு நம்ம எப்படியாவது கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப போகிற நேரம் பீப்புள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, நீங்கள் தான் எங்களோட ராஜாவாகவும் மினிஸ்டராகவும் இருந்து எங்களை ப்ராப்பராக வழி நடத்தணும், ஸோ உங்களோட யாரும் நல்ல ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க, ஸோ எங்களோட வழி நடத்த நீ தான் பெஸ்ட், நீ இருக்கணும், பதவி ஏற்றுக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குருஜி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஓகே தான் பதவி ஏற்றுக்கிறேன், நான் உங்களுக்கு ராஜாவாக ஆகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த ராஜா போட்ட எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து இருக்கக்கூடாது, இனிமேல் நான் போடுற ரூல்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அந்த ஓல்டு ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிட்டு லைஃப்பை வந்து இயற்கையோடு எப்படி இருக்கோ, டேனா டே நைட்னா நைட் அது எப்படி இருக்கோ அப்படியே வாழ்வீங்க அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் தான் ராஜாவாகவும் மினிஸ்டராகவும் வரணும் அப்படின்ற மாதிரி குருவையும் நம்ம சீடனையும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அன்னிலேருந்து ஆட்சியை வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டு வந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணாலும் சரி, போயம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க, ஷியோராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.